இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டிலே இந்த தேர்தலை ஒரு கொள்கை போராக பார்க்கிறோம். பாஜக ஒரு RSS வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது. RSS பாரம்பரியம் உள்ள திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். எங்களை பொறுத்த மட்டிலே இந்தியா கூட்டணியுடைய 25 கட்சிகளும் சேர்ந்து முடிவு செய்ய வேண்டும், அனைவருக்கும் ஒத்துப்போகின்ற பெயர்கள் வர வேண்டும் என்பதற்காக நேற்றும் இன்றும் பேச்சு நடந்தது. அதனுடைய விளைவாக அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு பெயராக நீதிபதி சுதர்சன் ரெட்டி அவர்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. அனைவரும் ஒருமுகத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல முடிவு. எங்களை பொறுத்த மட்டும் ஒரு நேர்மையானவர், நிதானமானவர், தென்னிந்தியாவிலிருந்து வருபவர், நீண்ட அனுபவம் உள்ளவர், இந்த நிலையில இருக்கின்ற ஒருவர் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி ஆவது என்பது நாட்டிற்கும் நல்லது, அந்த பொறுப்புக்கும் நல்லது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியும் தென் மாநிலத்தை சார்ந்தவர் தான் நிறுத்தியிருக்காங்க வேட்பாளரா. இவரையும் தென் மாநிலத்தில இருந்து ஒரு ஆளை நிறுத்தணும்னு எதனால முடிவு எடுக்கப்பட்டது? வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் வட மாநிலத்திற்கு ஒரு ஆளை நிறுத்தணும்ன்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனா அது ஏன் அந்த முடிவை எடுக்கப்பட்டது? இதில் பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. விவாதத்திலே பல வகையிலே பலருடைய பெயரும் வந்தது. எங்களை பொறுத்த மட்டிலே ஒருமித்த கருத்து வர வேண்டும். இந்தியா கூட்டணி என்பது ஒருமித்த கருத்தோடு இருக்க வேண்டும். இதில் RSS போல ஒரு அமைப்பு சொல்லி நாங்கள் முடிவு செய்ய போவதில்லை. எங்களை பொறுத்த மட்டிலே இது ஜனநாயக பூர்வமாக நடக்கின்ற இந்த கூட்டணி. இந்த கூட்டணியிலே அனைவரும் சேர்ந்து முடிவு செய்ய வேண்டும். அதற்காக காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களிடமும் சரி, மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களிடமும் சரி, சமாஜ்வாதியினுடைய தலைவர் திரு அகிலேஷ் அவர்களிடமும் சரி, அனைவரும் பேசி ஒரு பெயரை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ வேட்பாளர்னு அறிவிச்சாச்சு. நாளைக்கு மறுநாள் அவர் வேட்புமனு தாக்கல் பண்றாரு. இந்த வேட்பாளர் எல்லா இடங்களுக்கும், எல்லா மாநிலங்களுக்கும் முக்கியமான தகவல்களை சந்திப்பாரு. தமிழ்நாட்டுக்கு எப்போ சுதர்சன் ரெட்டி போறது பத்தி இப்பொழுதுதான் அறிவித்திருக்கோம். இன்று மாலை திரு சுதர்சன் ரெட்டி அவர்கள் ஹைதராபாத்திலிருந்து டெல்லி வருகிறார். நாளை அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இந்தியாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அமர்ந்து அவரை மைய மண்டபத்தில் அவருக்கு அதற்கான ஒரு நிகழ்ச்சி நடைபெற போகிறது. அதில் அறிமுகம் செய்ய இருக்கிறார்கள் அனைத்து தலைவர்களும். நாளை மதியம் 1 மணிக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று சென்னை செல்ல வேண்டியிருக்கிறது. பொருளாளர் திரு TR பாலு அவர்களுடைய துணைவியார் மரணத்திற்காக அவர்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. அதற்காக அது 1 மணிக்கு நாளை வைத்திருக்கிறோம். 1 மணிக்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினரிடமும் அவருக்கு அறிமுகம் செய்யப்படும். அதற்கு பின்னாலே அவர் 21ஆம் தேதி அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவருக்காக வேட்புமனு தாக்கல் செய்வோம். அதற்கு பின்னால் வருகின்ற நாட்களிலே அவருடைய பயண திட்டம் ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படும். அந்த ஒருங்கிணைப்பு குழு அந்த பயண திட்டங்களை வகுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.